கடைசி 2 வீடியோ காமெண்ட்ஸ்லையும் எல்லாரும் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி S23 Ultra இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் சாம்சங் ஆஃபர் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதுதான் S23 Ultra வர பாக்ஸ். டிப்பிக்கலான சாம்சங் ஃப்ளாக்ஷிப் பாக்ஸ். இப்போலாம் வர அந்த சைஸ் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, ஓப்பன் பண்ண உடனே மேலே இந்த இன்சர்ட் இருக்குது. இதில் 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. சிம் இஜெக்டர் டூல், ரெகுலர் புக்லெட்ஸ், அப்புறம் ஒரு USB Type-C to Type-C கேபிள். இன்னொரு சைடில் கேலக்ஸி S23 Ultra ஃபோன் இருக்குது. வெளில எடுப்போம், ப்ரொடெக்டிவ் கவரை ரிமூவ் பண்ணலாம். சாம்சங் எப்போவுமே மாதிரி சைட்ஸ்க்கும் ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கான்டென்ட்ஸ். சார்ஜர், கேஸ் எதுவும் பாக்ஸில் கிடையாது. ஓகே, இந்த S23 Ultraவை நம்ம பிக்கப் பண்ண உடனே நோட்டீஸ் பண்ணுற முதல் விஷயம், S22 Ultraவோட கம்பேர் பண்ணையில் அந்த ஃபீல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ கைஸ், C4 Tech தமிழ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஜனவரியில் நான் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணலங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேலே S22 Ultraவை தான் என்னோட ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ இந்த வருஷம் இந்த ஃபோன் லான்ச்சுக்கு அப்புறம் S22 Ultra வாங்குறதுக்கு வர்த்தா இல்லையா, ஒரு அப்டேட்டட் ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். பட் எனிவேஸ், இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, S22 Ultra இப்போ நான் ரீசெண்டாக கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த ஃபோனை பிக்கப் பண்ண உடனே அந்த வித்தியாசம் ரொம்பவே நோட்டிசபிளாக இருந்துச்சு. ஏன்னா இனிஷியலாக வெறும் ரெண்டர்ஸ் வச்சு பார்க்கல, சாம்சங்கும் இங்கே ஆப்பிள் மாதிரி தான் பண்ணுறாங்க போல், வெறும் அதே எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு உள்ள இன்டர்னல்ஸ் மட்டும் லைட்டாக மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆக்சுவலாக ஓரளவுக்கு அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆக்சுவலாக பிக்கப் பண்ணையில் அந்த இன்ஹேண்ட் ஃபீல் வித்தியாசமாக இருக்குது. சைட்ஸ் இன்னும் ஷார்ப்பாக இருக்குது. ஃபோனுக்கு ஒரு பாக்ஸி ஃபீல் இருக்குது. இப்போ நம்ம மோட்டோவில் பார்க்குற மாதிரி அந்த டைப் பாக்ஸினஸ் இல்லை, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் கை அறுக்கிற மாதிரிலாம் இல்லை. பட் கண்டிப்பாக S22 Ultraவோட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குது. இப்போ ஆக்சசரிஸ்னு பார்க்கல இந்த சேஞ்ச் ப்ளஸ் திக்னஸ் 0.2 mm இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கேமரா அரே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் S23 Ultraவில் இன்னும் பெருசாக இருக்குது. ஸோ இந்த கட் அவுட் சேஞ்சஸ் மாறும். இதனால பல S22 Ultra கேசஸ் இந்த ஃபோனோட யூஸ் பண்ண முடியாது. சரி, அதை விடுங்க. இப்போ பட்டன் ஸ்போர்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா பெருசாக எதுவும் மாற்றல. பவர், வால்யூம் கீஸ் இன்னும் ரைட்டில் தான் இருக்குது. பாட்டமில் ஒரு எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் உள்ள மைக்ரோஃபோனோட பிளேஸ்மெண்ட் லைட்டாக மாறி இருக்குது. மற்றபடி எல்லாம் S22 Ultra மாதிரியே தான் இருக்கீங்க. கலர்ஸ்னு வரையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது க்ரீன், இது போக ஃபேண்டம் பிளாக், க்ரீன், லாவெண்டர் காமனாக அவைலபிளாக இருக்கும். சில எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸ் ஸ்டோர் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இங்கே UAEயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கை ப்ளூ, லைம், ரெட், இந்த 3 கலர்ஸுமே சாம்சங் ஆன்லைன் ஸ்டோருக்கு எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, எக்ஸ்டர்னல்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இன்டர்னல்ஸ்னு வரையில் இது இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் ஹைலைட். இந்த வருஷம் குவால்காம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸினோஸ் ஒரு வருஷமும் எக்ஸினோஸ் கியூஸ் எந்தெந்த மார்க்கெட்லலாம் லான்ச் ஆகுதோ அங்கே உள்ள யூசர்ஸ் எல்லாருமே கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க, இன்னத்துக்கு எக்ஸினோஸ்னு. இந்த வருஷம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை. எல்லா மார்க்கெட்ஸ்லையுமே குவால்காம் சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவால்காம் கிட்டேருந்தும் ஒரு சின்ன எக்ஸ்க்ளூசிவிட்டி வாங்கியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுறது Snapdragon 8 Gen 2 தான், பட் ஒரு சின்ன ட்வீக்ட் வெர்ஷன். இது Snapdragon 8 Gen 2 ஃபார் கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு OnePlus 11லையோ Xiaomi 13 Proலையோ நீங்கள் பார்க்குற அந்த Gen 2 சிப் கிடையாது. பேசிக்காக பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை, சின்ன வித்தியாசம் தான். Cortex X3 கோரில் உள்ள அந்த கிளாக் ஸ்பீட் கிட்டத்தட்ட 5% பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் பெருசாக எதுவும் மாற போகிறதில்ல. பட் இந்த ரேட்டுக்கு ஃபோன் வாங்கல எல்லா சின்ன சின்ன விஷயமுமே நம்மளுக்கு பெருசாக தான் தெரியும். பட் ஓகே, டிஸ்பிளே ஸ்பெக் போன ஜென்ரேஷன் மாதிரி தான் இருக்குது. 6.8 inches, டைனாமிக் AMOLED 2x ஸ்க்ரீன், Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 120 Hz ரிஃப்ரெஷ், பீக் பிரைட்னஸ் 1750 nits. இப்போது ஆப்பிள் 2000 nits வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ கேட்குறதுக்கு அந்தளவுக்கு இல்லாத மாதிரி தான் தெரியும். பட் ஆக்சுவல் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்தியா, UAE மாதிரி கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸில், என்னோடய மிக்ஸ் போல் 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்பிளில் அந்த பிரைட்னஸ் ரொம்ப சீக்கிரம் ட்ராப் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக கட் டவுன் ஆகிடுது கொஞ்சம் ஃபோன் ஹீட் ஆகையில். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சாம்சங்கில் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் S23 Ultra நான் இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக டெஸ்ட் பண்ணல. பட் இதுக்கு முன்னாடி வந்த ஃபோன் S22 Ultra இப்போ தான் ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி என் ப்ரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் டிப்பிக்கலாக சாம்சங்கில் நம்ம பார்க்குறதில்ல. இப்போ இந்த டிஸ்பிளேல
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா அந்த எட்ஜஸில் உள்ள கர்வேச்சர். எஸ், இதில் அவங்க இன்னமும் கர்வ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேஸ் பிடிக்கலன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்னும் தெரியாதான் போது, உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்க போது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இப்போ அந்த கர்வேச்சர் இன்னும் ஸ்டீப் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் S Pen எட்ஜஸில் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். S Pen பற்றி பேசையில் அஃப்கோர்ஸ் இந்த ஃபோனோட ஒரு மேஜர் ஹைலைட் அந்த S Pen. போன வருஷம் சாம்சங் நோட் சீரீஸ்லேருந்து S Ultraக்கு அந்த S Pen மூவ் பண்ணாங்க. நோட்ஸ் எடுக்கிறதுக்கோ ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ரெண்டும் நான் பெருசாக பண்ணுறது கிடையாது. எனக்கு பர்சனலாக டெஸ்க்டாப் சைட்ஸ் யூஸ் பண்ணையில் அந்த அக்யூரசி ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் என்னோட பிரேக்கில் என் ப்ரைமரி ஃபோனாக S22 Ultraவை யூஸ் பண்ணதுக்கு அது ஒரு பெரிய காரணம். எனிவேஸ், S Pen இங்கே அவைலபிளாக இருக்குது. சாம்சங் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா S Pen ஃபங்க்ஷனாலிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இன்னொரு ஒரு மேஜர் சேஞ்ச், இன்ஃபேக்ட் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சேஞ்ச், கேமராஸ். இப்போ அந்த பிரைமரி சென்சர் 200 மெகா பிக்சல்ஸ். இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண சென்சர்ஸ்லேயே இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய சென்சர்னு மார்க்கெட் பண்ணுறாங்க. அந்தளவு அவங்க மூச்சை பிடிச்சி பேசுகிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஏன்னா வெறும் ஒரு சென்சர் சைஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, எஸ், டெக்னிக்கலாக போன வருஷம் உள்ள S22 Ultraவோட இது பெரிய சென்சர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அதில் 1/1.33 இன்ச் சென்சர், இதில் 1/1.3 இன்ச் சென்சர். ஸோ ரொம்ப லைட்டாக அதோட பெரிய சென்சர். காம்படிஷனில் 1 இன்ச் சென்சர்ஸே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சென்சர் சைஸ்லாம் அவங்க பில்டப் பண்ணுற அளவுக்கு பெருசு கிடையாது. ஆனால் ஃபைனல் இமேஜ், இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தாறுமாறாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது கூட f1.7 ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸ் பேர் ஆயிருக்கு. சாம்சங்கோட ப்ராசஸிங், அந்த கலர்ஸ், அந்த புது ISP, இந்த காம்பினேஷனால் அந்த கிடைக்கிற ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த வருஷம் இதுதான் என்னோடய ஃபேவரட் கேமராவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன், இன்னும் டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணணும் இல்லைன்னு சொல்ல, பட் ரிசல்ட்ஸ் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இது போக ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணி மேக்ரோஸும் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 2 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோஸ், 3x 10x ஆப்டிக்கல் ஜூமோட. இந்த லென்சஸ்க்கும் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. ஒரு 10xல ஷூட் பண்ணலையோ இல்லை டிஜிட்டல் க்ராப்போட 100xல ஷூட் பண்ணலையோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஷேக்கும் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக தெரியும். அந்த பாயிண்டில் கூட இந்த மாதிரி இமேஜஸ் எடுக்கிறது சாம்சங் திருப்பியும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட் என்னோடய பால்கனிலேருந்து எடுத்தது. அங்கே அந்த ட்ரக் இருக்குல்ல, இது அதோட நம்பர் பிளேட். தாறுமாறாக இருக்குல்ல. வீடியோஸ்னு வரையில் இந்த ஃபோன்லையும் 8K ஷூட் பண்ண முடியும். பட் இந்த தடவை 24 FPS இல்லாமல் 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். 4K 60 தான் இன்னமும் என்ன கேட்டிங்கன்னா ஸ்வீட் ஸ்பாட். வீடியோஸும் சூப்பராக வந்துச்சு. சாம்சங் வீடியோஸ்க்கு ப்ரோ மோடும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எடுக்கையில் இருக்கிற எல்லா சென்சருக்கும் மாற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கையில் செல்ஃபி கேமரா கூட ஸ்விட்ச் பண்ண முடியும் பாஸ் பண்ணாமல். செல்ஃபிஸ் பற்றி பேசல. இங்கே ஒரு 12 மெகா பிக்சல் சென்சர் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோடு இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. போன ஜென்ரேஷன் உள்ள அந்த ரெசல்யூஷன் இல்லாட்டியும் செல்ஃபிஸ் நல்லா தான் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த தடவை ப்ரோ மோடும் கொடுக்குறாங்க செல்ஃபீஸ்க்கு. சாஃப்ட்வேர்னு பார்த்தா One UI 5.1ல் ரன் ஆகிட்டு இருக்குது. Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் கொடுப்போன்னு கமிட் பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு சில மிச்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ஃபோனை பற்றி. ஃபிசிக்கல் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஃபோனில் IP68 ரேட்டிங் இன்னமும் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் பற்றி பேசையில் புது Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே. பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஃபோனில் மாறல, இன்னும் 5000 mAh தான். பட் புதுசாக நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால வெயிட் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐ மீன், இது பெரிய விஷயம்லாம் இல்லை, பட் பியூர்லி நம்பர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கல லைட்டாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சார்ஜிங் சப்போர்ட் இன்னும் அதே 45 வாட்ஸ் தான். மேக்ஸ் 0 to 65 30 நிமிஷம். வயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்க்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் சாம்சங்கோட Galaxy S23 Ultra. இந்த வருஷம் லான்ச் ஆகிற ஃபோன்ஸ்லேயே ரொம்ப விலை அதிகமான ஒரு ஃபோன். டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸில் உள்ள ப்ரைஸஸ் இப்போ ஆன் ஸ்க்ரீன் பார்ப்பீங்க. S22 Ultraவோட கம்பேர் பண்ணல எல்லா மார்க்கெட்ஸ்லையுமே ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் சாம்சங் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போன வருஷம் உள்ள 256GB வெர்ஷனை பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இந்த தடவை 128 கொடுக்கல அவ்வளோதான்ட்டு. என்ன கதை சொன்னாலும் நம்மளுக்கு ரேட் ஏறுறது தான். ஸோ ரொம்பவே விலை அதிகமான ஃபோன். பட் இன்றைக்கி தேதிக்கு பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரியும் தெரியுது. டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதம் முடியறதுக்குள்ளே இல்லை ஏர்லி அடுத்த மாதம் ஒரு ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா, ஏதாவது விஷயங்கள் பர்டிகுலராக நான் டெஸ்ட் பண்ணணுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் ஒன்று அந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன், இல்லை டிஸ்கார்டில் அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணுறேன். டிஸ்கார்டில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கார்ட் லிங்க் கீழே இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம்
டிஸ்கார்டில் ஆக்டிவாகவே இருக்கேன். ஸோ அங்கே பார்ப்போம். ஸோ எனிவேஸ் அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். தம்ஸ் அப், தம்ஸ் டவுன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அது எல்லாத்தையும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.